கடந்த நிர்வாகத்தால் நடிகர் சங்க அறக்கட்டளை மூலம் 2010 நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் 9 பேர் கொண்ட அறக்கட்டளையின் நிர்வாகத்தில் 2 பேர் மட்டுமே கொண்டு போடப்பட்டதால் அது அறக்கட்டளை சட்டப்படி தவறானது என சங்க உறுப்பினர் பூச்சிமுருகன் வழக்கு தொடர்ந்திருந்தார். நடிகர்களான நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி பல முறை கோரிக்கை வைத்தோம். அது நிறைவேறாததால் தேர்தலிலும் பாண்டிவர் அணி மூலம் நின்றோம், வெற்றியும் பெற்றோம். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தபடி பதவிக்கு வந்தவுடன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய தனியார் நிறுவனத்துடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதிலுள்ள சட்ட சிக்கல்களை விவாதித்தோம். முடிவில் அந்த ஒப்பந்தத்திற்காக கொடுக்கப்பட்ட 48 லட்சம் மற்றும் பத்திரப்பதிவுக்காக கொடுக்கப்பட்ட 1,41,00,000 கடந்த 2 வருடங்களாக நடிகர் சங்க அலுவலுக்கு மாதாந்திர செலவுக்கு கொடுக்கப்பட்ட சுமார் 60 லட்சம் ரூபாயும் சேர்த்து 2,48,00,000 ரூபாயை கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டு சங்க அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் செயற்குழுவிலும் ஒப்புதல் வாங்கப்பட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில் தற்போதைய சங்க அறக்கட்டளை அறங்காவலர் ஐசரி கணேஷ் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குறுகிய காலத்தில் 2 கோடியை பெற்று தந்தார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் என நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது.